அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது எல்லையற்ற கருணையும் மாட்சிமையும். அல்லாஹ் சுபஹான தஆலா தன் திருமறையில சொல்லி காட்டுகின்றான். 59வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல, நாம் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் என்னுடைய அச்சத்தாலும் அது பனி உள்ளதாக என்னுடைய அச்சத்தால் அது பிளந்து போவதை நீர் காண்பீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட மாட்சிமை மிக்க இக்குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக நாம் நன்றி உணர்வோடு பெரும் மகிழ்ச்சியோடு நம்மளுக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக இக்குர்ஆனை நாம் கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடியது, என்னுடைய கருணையால தான் இக்குர்ஆனை உங்களுக்கு இறக்கி தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். 10வது அத்தியாயத்துல 57வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ஓ மனிதர்களே, உங்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு அறிவுரை திண்ணமாக வந்திருக்கிறது. அது இதயங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இக்குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட நேர்வழி காட்டக்கூடிய இக்குர்ஆனை நாம் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர்களாக, அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.